தமிழகத்தின் பொங்கல் அன்று முதலில் துவங்கக்கூடிய அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ரஃபிக் ராஜா. ஜல்லிக்கட்டுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. நிச்சயமாக தமிழகத்தில் பொங்கல் என்று மதுரை மாவட்டத்தில் முதல் ஜல்லிக்கட்டாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு துவங்கும். அதனைத் தொடர்ந்து பாலமேடு, அதனைத் தொடர்ந்து உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என 3 நாட்கள் மதுரை மாவட்டம் மிகப்பெரிய ஒரு திருவிழா காணப்படும். இந்த ஜல்லிக்கட்டு என்பது நடப்பதற்கான முதற்கட்ட பணிகள், அதாவது வாடிவாசல் அமைக்கக்கூடிய பணிகள் தான் தற்போது மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக இந்த பணிகளை கண்காணிக்கப்பட்டு இந்த முதல்கட்ட பணி என்பது துவங்கி தற்போது வாடிவாசலுக்கான வர்ணம் தீட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த மதுரை மாவட்டத்தில் உள்ள அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய 3 ஜல்லிக்கட்டுகளுக்கான ஏற்பாடுகளை முழுமையாக மதுரை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்கான காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான ஆன்லைன் முன்பதிவு என்பது கடந்த 2-3 வருடங்களாக ஆன்லைனில் முன்பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த வருடம் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய 3 ஜல்லிக்கட்டுகளுக்கான ஆன்லைன் என்பது நேற்று முன்தினம் முடிவு பெற்றது. மொத்தமாக 3 ஜல்லிக்கட்டுகளிலும் 12,500 வீரர்கள் பங்கேற்பதற்காக பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல 5,000க்கும் மேற்பட்ட காளையினுடைய உரிமையாளர்கள் தங்கள் காளைகளை பங்கேற்பதற்காக முன்பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இந்த முன்பதிவு என்பது இறுதி செய்யப்படக்கூடிய நிகழ்வு என்பது நாளை மற்றும் நாளை மறுநாள் தொடர்ந்து 2 நாட்கள் நடைபெறும். இது மட்டுமல்லாமல் காவல்துறை தரப்பில் முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தற்போது வேகப்படுத்தப்பட்டு மதுரை அவனியாபுரத்தில் மாநகர காவல்துறையினரும், பாலமேடு, அலங்காநல்லூரில் மாவட்ட காவல்துறையினரும் தற்போது அந்த பணிகளையும் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தான் இந்த மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் தற்போது இந்த வாடிவாசல் அமைக்கும் பணிகள், அதோட உறுதித்தன்மைகள் வந்து நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் பார்வையாளர்களுடைய மடங்கள் அமைக்கும் பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த மடங்கள் என்பது தற்போது முற்றிலும் பாதுகாக்கப்பட்ட 3 அடுக்கு வேலிகள், அதாவது முதலில் இரும்பு வேலிகளும், அதனைத் தொடர்ந்து மரக்கட்டைகள், அதனைத் தொடர்ந்து உயர்ந்த 10 அடிக்கு மேல் பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் இந்த ஏற்பாடுகளை செய்யப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் களங்காணக்கூடிய அந்த மாடுபிடி வீரர்கள் அவர்களுக்கு அந்த தேங்காய் நர் என்று சொல்லக்கூடிய அந்த பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது. இது குறித்து இந்த விழா கமிட்டியின் சார்பாக வாடிவாசல் அமைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு நபர்களும் கேட்போம். ஆனால் வணக்கம்னா, இந்த பணிகள் என்பது தற்போது எப்படி வேகப்படுத்திருக்கீங்க, என்ன மாதிரி பணிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்போ வாடிவாசல் தென்னமண்டு ஊட்டி பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்துட்டோம். இப்போ 90% நான் வந்து வேலையை முடிச்சிட்டோம். என்னென்ன பணிகள்லாம் வாடிவாசலில் என்னென்ன பணிகள்லாம் இருக்குது, என்னென்ன பணிகள்லாம் செஞ்சு? இப்போ நாங்கள் வந்து என்ன பாரம்பரியமாக செய்யக்கூடியனால தென்னை மரத்துலேயே நாங்கள் வந்து பண்ணுவோம். மற்ற இடத்துல சிமெண்ட் சாலைகள் இருக்கோம். மாட்டுடைய கொம்புகள் பாதிக்கப்படாமல், மாடுகளுக்கு இந்த சேதம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தென்னை மரத்துலேயே வந்து நாங்கள் செஞ்சு தென்னை மரத்துலேயே நாங்கள் பண்ணிவிட்டு சில நாளில் ஒரு 3 நாள் 4 நாளே உடனே பிரிச்சிருவோம். ஜல்லிக்கட்டு முடிஞ்சுன்னா மறுநாளே பிரிச்சிருவோம். அந்த இடத்த வந்து எங்களுக்கு இடம் கம்மியாக இருக்கிறதுனால வந்து நாங்கள் ரோட்டில் நடத்துகிறோம். திருப்பரங்குன்ற சாலையிலே நாங்கள் நடத்துகிறோம். அதை வந்து பார்வையாளர்கள் வந்து பார்க்கறதுக்கான ஏற்பாடுகள், அந்த மடங்கள்லாம் அமைச்சுக்கிருக்கீங்களா, அந்த பணிகள்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்குங்க? இப்போ 90% முடிஞ்சிச்சு, ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. இன்னும் 10% நல்லா வந்து தென்னை மரத்தில் வச்சு கீழே வச்சு ஊண்டி, இது வந்து கார் நிப்பாட்டுறதுக்காக, டிராக்டர் நிப்பாட்டெல்லாம் தென்னை மரத்தில் வச்சு ஊண்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இந்த விழா கமிட்டியின் சார்பாக இந்த வாடிவாசல் அமைக்கக்கூடிய நபரிடம் சொன்னது போல அனைத்து பணிகளும் 90% நிறைவேற்றது. இது மட்டும் அல்லாமல் இங்கு வந்து கிட்டத்தட்ட மதுரை அவனியாபுரத்தில் 1000க்கும் மேற்பட்ட காளைகள், அதாவது மாடுபிடி வீரர்களை சிதற வைப்பதற்காக அந்த காளைகள் வந்து வருவார்கள். அந்த காளைகள் வாடிவாசலுக்கு பின்புறம் உள்ள இந்த பகுதியில் தான் கொண்டு வரப்படும். இந்த காளைகளுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் காளைகள் முழு பாதுகாப்போடு வருவதற்காக 3 அடுக்கில் பாதுகாப்புடைய வேலிகள் அமைக்கப்பட்டு வருகிறது. அதனை தான் நமது ஒளிப்பதிவாளர் தற்போது காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் காளைகள் வரும். இந்த காளைகள் தப்பி எங்கும் ஓடிவிடாமல், பார்வையாளருக்கு எந்த தொந்தரவும் ஏற்பட்டு விடாத வகையில் 3 அடுக்காக பிரிக்கப்பட்டு இந்த காளைகளுக்கான வேலிகள் தற்போது அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் துவங்கக்கூடிய அவனியாபுரம் ஜல்லிக்கட்டினுடைய பணிகள் என்பது மிக தீவிரமடைந்து 90% பணிகள் முடிவெற்றது. இதே நிலைதான் மதுரை, பாலமேடு மற்றும் அலங்காநல்லூரிலும் முதல்கட்ட பணிகளை மாவட்ட நிர்வாகம் முடக்கிவிட்டு தற்போது இந்த பணிகள் அனைத்து விரைவுபடுத்தப்பட்டுள்ளது. கள விவரங்களுக்கு நன்றி ரஃபிக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.